இதே என் நினைவாய் இந்த நிகழ்ச்சியின் 2வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். முதல் எபிசோடில் 2 குறும்படங்கள் பார்த்தோம். திருப்பலியின் வருகை, பாவ மன்னிப்பு பற்றின 2 குறும்படங்களை பார்த்தோம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, காணிக்கை மற்றும் நற்கருணை வழிபாடு பற்றிய 2 குறும்படங்கள். வாங்க குறும்படங்களை பார்க்கலாம். ஹலோ ஹலோ, எனக்கு இப்போ வேணும், இப்போயே வேணும்டா. எவ்வளோ நாளும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போயே வேணும், இப்போயே வேணும். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா. அமௌண்ட்டில் பிரச்சனை இல்லைடா, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இப்போயே வேணும், இப்போயே வேணும். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா. நீ ரெடி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அம்மா, காசு எங்கம்மா வச்சிருக்க? காசு எங்கம்மா வச்சிருக்க? என் பையனுக்கு இருக்கிற இந்த போதை பழக்கம் அவனை விட்டு போகணும். என் வாழ்க்கையுடைய அர்த்தமே என் பையன்தான். அவனை திருப்பி ஒரு நல்ல மனுஷனா என்கிட்ட கொடுத்துருங்க இறைவா. அருள், இங்க வா. வா. ப்ரோ, பார்க்க ஜீசஸ் மாதிரியே இருக்கீங்க ப்ரோ. நான் ஜீசஸ் தான். அப்பவே சொன்னான், இதை அடித்தா கடவுளே காட்டுன்னு. ஒர்த்து ப்ரோ. போதை தெரியல உனக்கு? வீட்டில் ஏதோ தேடிட்டு இருந்தியே, தேடினது கண்டுபிடிச்சியா? யாரு நான் யாரு?
நாம ஏன் இங்கே இருக்கோம்னு நம்ம 2 பேர் சேர்ந்து தேடுவோம். வா, ஒரு இடத்துக்கு போகலாம். நான் செத்துட்டேனா? இதோ உம் அடிமை, உம் சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். கோயிலுக்கு போகணும், காணிக்க செலுத்தணும். அட, இங்கே தானே வச்சேன், காணுமே. கீழே இருக்குமோ தெரியலையே. எங்க போச்சு? அப்பாடி, தேடினது கிடைச்சிருச்சு. இறைவா, என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. பயப்படாத, வா. யாவே இறைவா, எம் மக்களை காப்பாற்றும். இஸ்ரவேலின் தலைவனே, இந்த பெருநகரத்தை பார்த்து கொள்ளும். பாஸ்காவின் நினைவாக இந்த ஆலயத்தில் பலியிடப்படும் அனைத்தையும் மனதார ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இறைவா, எங்கள் உழைப்பின் பயனாய் இந்த 1 வயதிற்கும் குறைந்த இளம் ஆட்டுக்குட்டியை உமக்கு காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று எகிப்தில் எங்கள் முன்னோரின் தலைச்சம் பிள்ளைகளை காக்க அவர்கள் ஒப்புக் கொடுத்த ஆட்டுக்குட்டியின் நினைவாக இது ஆகட்டும். என்ன அருள், குழப்பத்தில் இருக்கீங்களா? எங்கே இருக்கோம், எங்கே போனோன்னு எதுவுமே தெரியலையா? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதா? உண்மையை சொல்லட்டுமா, நீங்கள் சாக எல்லாம் இல்லை, உயிரோட தான் இருக்கீங்க. ஆச்சரியமாக இருக்கா? நான் சாகலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் எங்கே இருக்கேன்? இது என்ன கனவா? கனவும் இல்லை, ஹாலுசினேஷனும் இல்லை அருள். யூஆர் இன் அ ஜேர்னி. என்னோட ஒரு பயணத்தில் இருக்கீங்க, உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய பயணம். இந்த ஆடு, நான், இது ரெண்டுமே ஒன்று தானே சொன்னால் உனக்கு புரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தியே, ஒரு ஆட்டுக்குட்டியை பாஸ்காக்கு பலி கொடுக்கறதுக்காக அந்த மதகுரு தூக்குனாரே, அந்த ஆடு தான் உனக்காக சிலுவையில் பலியான நான். உன் பாவங்களால் உனக்காக சிலுவையில் பலியான நானும் அந்த ஆடும் ஒன்று. அன்றைய பாஸ்கா என்னுடைய இன்றைய பாஸ்கா. நீங்கள் என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. புதிரா? உன் வாழ்க்கை எத்தனை சந்தோஷமானதுன்னு உனக்கு தெரியுமா? அதை நீ எப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? உன் வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்த கொடை. அதை நீ உன் போதை பழக்கத்தால் எப்படி அழிச்சு உன் குடும்பத்தையும் உன்னையும் வருத்திக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? அருள்,
நாம முதல்ல ஒரு இடத்துக்கு போனோமே, அது என் அன்னை மரியாள் தன்னைத்தானே கடவுளுக்கு காணிக்கையா ஒப்பு கொடுத்ததை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். அடுத்து நாம போனது ஒரு கைம்பெண்ணோட வீடு. அவகிட்ட இருந்த மொத்தத்தையுமே கடவுளுக்கு காணிக்கையாக்குறதுக்காக சந்தோஷமா எடுத்துட்டு ஓடினது தான் நான் ரெண்டாவதா பார்த்தேன். இப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாத்தையுமே கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணிச்சவங்க நீ பார்த்தது. நான் உனக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கைய நீ எனக்கு என்னவா கொடுக்க போற? உனக்காக என்னையே நான் கையளிச்சனே, அந்த ஆட்டுக்குட்டியை போல நான் என்னையே சிலுவையில் கொடுத்தனே, இந்த காயங்கள் எல்லாமே உனக்காகத்தானே. நான் கேட்கறது உன்னுடைய வாழ்க்கையை தான், ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும்தான். மாறுவியா அருண்? மாறுவியா? நான் காணிக்கை அவங்ககிட்ட கேட்கறது உன் நேர்மையான வாழ்க்கையத்தான். எனக்காக அதை தருவியா? இப்போ உன் போதை தெளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ போகலாம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் இரத்தமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆம்புலன்ஸ் 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 கால் பண்ணுங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. குழந்தை கோயில் வரைக்கும் வந்தாச்சுல்ல, உள்ள வந்ததா என்ன? அதான் கோயில் மட்டும் வந்தாச்சுல்ல, இறங்கி போங்க. நடந்தது நடந்தாச்சு, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? ஒரு வயசு குழந்தை, அது சாகணும்னு என்ன அவசியம் இருக்கு? அது கொன்னது உங்க கடவுள்னா, அப்படிப்பட்ட கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லாத கடவுள் கோயிலுக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க கிளம்பிப்போங்க. ச்சே, நீ திருந்தவே மாட்ட.
பிரின்சி, அங்க அவங்க இருக்க மாட்டாங்க. வாங்க போகலாம். இதை கனவுனோ இல்லை கற்பனனோ எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் யூ வாக்கிங் வித் ஜீசஸ் பிரின்சி, அதுதான் உண்மை. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் யூ டோன்ட் ட்ரஸ்ட் காட். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை, அதே மாதிரி என்னையும் நம்ப போகிறதில்ல. அதுக்கு காரணம் உங்கள் 1 வயசு குழந்தை அந்த விபத்தில் இறந்தது. அது இப்போ இதை பற்றி பேசி என்ன யூஸ்? இப்போ நான் உங்களை நம்பணும், அவ்வளோதானே? நம்பணுங்கிறதுக்காக நான் எதுவுமே பண்ணல. ஆனால் ஒரு மனுஷன் பிறக்க போகும்போதே அவன் கூட பிறக்கிறது அவனோட இறப்பு தான். இது உண்மை தானே? இதை நீங்களும் ஒத்துக்குவீங்க தானே? இறந்த என் குழந்தை கிடைக்கவா போகுது? சரிதான், குழந்தை கிடைக்காது. ஆனால் அப்போவே நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு காட்டில் ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிருந்ததே, அது அவங்க அம்மா கிட்ட போய் அரவணைச்சாங்களே, அது எங்கள் அம்மா. உட்காந்து பேசலாமா? அந்த குழந்தை நான் தான். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய பாடுபட்டு இறக்க போகிறேங்கிறது முன்னாடியே தெரியும். அதே போல தான் எங்கள் அப்பாவுக்கும். எங்கள் அப்பான்னு சொல்கிறது பிதாவானவர். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவரு வேற நான் வேறன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு we were together. பட் ஒரு காலகட்டம் வந்தது, மக்களுக்காக நான் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டு இறக்கணுங்கிறதுக்காக. யூ நோ தட் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கிட்டு நானும் இந்த உலகத்தில் பிறந்தேன். எங்கள் அம்மாவுக்கும் நான் பிறக்கும் போதே அவங்க நெஞ்ச ஒரு வாழ் ஊடுருவும்னு செய்தி சொல்லப்பட்டது. தெரிந்தே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம். இட்ஸ் ஆல் நோன். பிரின்சி, நான் உங்களுடைய கஷ்டத்தை ஈஸின்னு சொல்லலை. பட் அதுக்காக ஏன் கடவுளை குத்த சொல்லணும்? இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்துக்கு பேர் இறைச்சித்தம். எங்கள் அப்பாவோட இறைச்சித்தத்தை ஏற்றுக்கிட்டு நான் வந்த மாதிரி. ஸோ என்னுடைய இறைச்சித்தத்தை நீங்களே ஏற்றுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ட்ராவல் வித் மீ ஃபார் ஃபியூ பிளேசஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? திஸ் இஸ் த லாஸ்ட் சப்பர். நீங்கள் தான் என் கூட சாப்பிட போகிறதே இல்லையே, ஏன்னா உங்களுக்கு தான் என் மேலே நம்பிக்கை இல்லையே. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் தான் திருப்பலிக்கே வர்றது இல்லையே. அது ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு இழப்பில் சொல்கிறது தான், அதுக்காக. ஸோ will you join us? இந்த அப்பமும் ரசமும் என் உடலும் இரத்தமும், இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இழப்புகள், வருத்தங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம். ஆனால் அதுக்கான மருந்து என் உடலும் என் இரத்தமும். அதை பருக உங்களை திருப்பலிக்கு வரவேற்கிறேன். வருவீங்களா?
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இயேசுவை பிரதிபலிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. காணிக்கை மற்றும் நற்கருணை இதை பற்றின 2 குறும்படங்களை பார்த்தோம். இதில் முதல் பகுதியான காணிக்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மரியன்னை தன்னையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததையும் தன் உழைப்பின் பயனாக இருந்ததை அந்த கைம்பெண் ஒப்பு கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். அதே போல தான் யூதர்கள் பாஸ்காவில் தங்களையும் தங்கள் உழைப்பின் பயனுமாக அந்த பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியை கோயிலில் ஒப்பு கொடுக்கறதையும் பார்த்தோம். அந்த ஆட்டுக்குட்டியை போலத்தான் இறைவன் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரியில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலியின் நினைவு தான் திருப்பலியில் வரக்கூடிய காணிக்கை பவனி. அப்படிப்பட்ட காணிக்கை பகுதியில் நாம் எப்படி இருக்க போகிறோம், எதை ஒப்பு கொடுக்க போகிறோம்? நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கணும். எப்படி? நம்முடைய செயல், சொல், சிந்தனை, துயரங்கள் அனைத்தையும் இறைவன் முன்னிலையில் ஒப்பு கொடுக்கணும். தான் அப்படிங்கிற அகந்தையை விட்டுட்டு தன்னையே மறுத்து நாம் இறைவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அப்படி ஒப்பு கொடுக்க போகும்போது என்ன நடக்கும்னா, குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் ஏந்தி இறைவனிடம் ஒப்பு கொடுக்குறார் இல்லைங்களா? தந்தையாம் இறைவன் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக, உயிருள்ள உடலும் உயிருள்ள இரத்தமுமாக நமக்கு கொடுக்கிறார். அதன் பெயர்தான் நற்கருணை. அப்படிப்பட்ட நற்கருணை வாங்கும் பொழுது நாம் புனிதமாகிறோம். எப்படின்னா, உயிருள்ள இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நமக்குள்ளே போகும்போது நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக மாறுகிறோம். இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று அப்படின்னு சொல்லி குருவானவர் நம்மை வாழ்த்தி அனுப்புகிறார் இல்லைங்களா? இப்போ கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம், நற்கருணை வழியாக கிறிஸ்துவை உட்கொண்டு பெற்றுக்கொண்ட நாம் நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க சென்று, எப்படி? நம்ம செயலாலும் சொல்லாலும் சிந்தனையாலும் கிறிஸ்துவை பிரதிபலித்து கிறிஸ்துவை கடத்தணும் மற்றவங்களுக்கு. அதற்காக சென்று திரும்பி வாருங்கள், இறைவன் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கு திரும்பி வாருங்கள். அதுதான் சென்று வாருங்கள்னு வாழ்த்தி அனுப்புகிறார் குருவானவர். இந்த 4 குறும்படங்கள் வாயிலாக திருப்பலியின் பல பகுதிகளில் ஒரு 4 பகுதியை எடுத்து அதில் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருப்போன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே.